மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், எனக்கு அங்கீகாரம் கொடுத்து அடையாளம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த அவையில் பேசுவதற்கு வாய்ப்பினை கொடுத்த கழகத் தலைவர், திராவிட மாடல் முதலமைச்சர், கழகத் தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய வருங்காலம், எங்கள் இளைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்கட்சி துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய தினம் சட்டம் மற்றும் திட்டங்கள் குறித்து இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை எடுத்துரைத்து, அதற்கு பின்னால் நான் மானிய கோரிக்கையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விளைகின்றேன். என்னுடைய ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு மூன்றாவது முறையாக என்னை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிய ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எனக்கு உழைத்த கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, இங்கே ஆலங்குளம் தொகுதியில் கடந்த முறை திராவிட மாடல் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சில திட்டங்களை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய துறையில் கடந்த முறை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த காசிவித்தான் கால்வாய்க்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலையெடுப்பு இன்றும் முடியவில்லை. அதனை விரைந்து முடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு, குறிப்பாக ஆலங்குளம் ஒன்றியத்தில் உள்ள மக்களுக்கு, அங்கே விவசாய பெருமக்களுக்கு பயன் வியக்கும் அளவிற்கு அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் நேற்றைய முன்தினம் பேசியது போல ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதியில் வனவிலங்குகளால் விவசாயிகள் பெரிதும் இன்னலுக்காகின்றார்கள். குறிப்பாக வடமலை சமுத்திரத்தில் கரடி தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். ஆனால் அங்கே நஷ்டஈடு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதே போன்று காட்டு யானைகளால் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு, காட்டு பன்றிகளாலும் மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு. காட்டு பன்றிகளை சுடுவதற்கு கேரள மாநிலத்தில் அரசாணை வெளியிட்டது போல அரசு அதே போன்ற அரசாணையை வெளியிடுமா காட்டு பன்றிகளை சுடுவதற்கு என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். கடந்த முறை கடையம் தாலுகாவை தனி தாலுகாவாக அறிவிப்பதற்கு பிரேரணை அனுப்பப்பட்டு, அங்கே அதிகமான மக்கள் தொகை உண்டு, அதிகமான பஞ்சாயத்துகள் உண்டு. ஆகவே கடையம் தாலுகாவுடைய பிரேரணை அரசுக்கு வந்திருக்கின்றது. கடையம் தாலுகாவை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த பிரேரணை மீது உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்தது போல 10 கல்லூரிகள் அறநிலைத்துறை மூலமாக கொடுக்கப்பட்டதில் என்னுடைய தொகுதியை சார்ந்த கடையம் பகுதியும் ஒன்று. மாண்புமிகு திராவிட மாடல் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதிக்கு அறநிலைத்துறை கல்லூரி ஒன்றை கொடுத்தார். இன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பும் சாதகமாக வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அறநிலைத்துறை சார்பில் அந்த கல்லூரி திட்டம் நிறைவேற்றப்பட்டு கடையம் பகுதிக்கு கொடுக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகின்றேன். கடையம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நெட்டூர் ஆரம்ப சுகாதார நிலையம், ஆலங்குளம் தாலுகா மருத்துவமனையில் உபகரணங்கள் இல்லை. ஆகவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆஸ்பத்திரிகளிலும் கட்டடங்கள் முழுமையாக கட்டப்பட்டு
உபகரணங்கள் கொடுக்கப்படுமா என்பதையும் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே சட்டத்துறையை பொறுத்தவரையில் நான் இங்கே தெரிவிக்க கடமைப்படுவது, எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ஆதி திராவிட பெருமக்கள் வசிக்கின்ற இடங்களில் எல்லாம் காலனி என்ற ஒரு சொல் இருந்தது. அந்த சொல்லை நீக்கி அரசாணை பிறப்பித்தது திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் நம்முடைய பெண்கள் சுயமாக வாழ வேண்டும், அவர்கள் உழைப்பிற்காக, அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக அவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் உரிமை தொகையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார். ஆனால் நான் மானிய கோரிக்கையை பார்த்தேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பக்கம் 63 மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி அவருடைய பெயரை விட்டுவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டத்திற்கு மட்டும் இந்த அரசு நிதியை கூட்டியிருக்கின்றது. ஏற்கனவே உள்ள நிதி ரூபாய் 13,807 கோடியிலிருந்து 14,413 கோடி ரூபாய் கூட்டியிருக்கின்றது. அந்த திட்டத்தை திராவிட மாடல் முதலமைச்சர் கொடுத்ததற்கு காரணம், மகளிருக்கு அவர் உதவி தொகையாக கொடுக்கவில்லை, அவர்களுக்கு அவர்கள் தியாகத்திற்காக உரிமை தொகையாக கொடுத்தார். அந்த உரிமை தொகையை கொடுத்திருக்கின்ற அந்த திட்டத்திற்கு நீங்கள் பெயரை மாற்றலாம், ஆனால் ஒவ்வொரு தாய்மாரனுடைய நெஞ்சிலும் எங்களுடைய கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பெயர் நெஞ்சத்தில் இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக இந்த திட்டத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபாய் என்று சொன்னாலும் அதை கொடுப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் தாய்மாமன் சீர் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றீர்கள். நான் அது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தாய்மாமன் சீர் என்று சொல்லி அந்த திட்டத்தை கொடுப்பதற்கு அதனை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் என்று அவர்கள் மூலமாக தான் அந்த டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் என்பது கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகம். கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த கழகம், அதனுடைய நோக்கம் என்பது மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வது, மருந்துகளை வாங்குவது, அதே போன்று மருத்துவ சேவைக்கான கட்டடங்களை கட்டுவது என்ற அந்த அடிப்படையில் உள்ள ஒரு கழகம் மருத்துவ சேவை கழகம், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன். அவர்கள் மூலமாக கோரப்பட்ட இந்த டெண்டரில் கோல்டு தங்கம் என்பது வகைப்படுத்தப்பட்டது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று சொல்லி. எக்யூப்மெண்ட் அது ஒரு உபகரணமாக எக்யூப்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த டெண்டர் கோரப்பட்டது. அந்த மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷனுடைய நோக்கத்தை மீறியது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தங்கத்தை மக்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை, மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சருடைய நோக்கம். அவர்களுக்கு வீட்டுக்கு நல்ல நன்மைகள் கிடைத்தால் அதுதான் எங்களுடைய எண்ணம், அதை வரவேற்கின்றோம். ஆனால் உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் வாங்கும் ஒரு கழகம் எப்படி டெண்டரில் அவர்கள் முறைப்படுத்தி அதை வகைப்படுத்தி அதை சீர்தூக்கி அதனை அங்கே டெண்டர் கோருகின்ற அந்த நபர்களுடைய தகுதியை எப்படி தீர்மானிக்க முடியும்? இதை நான் உங்களுக்கு அரசாங்கம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சம்பந்தமாக ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கின்றது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மருத்துவ சேவை கழகத்தினுடைய நோக்கத்தை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்பதும் இருக்கின்றது.